பிரியமானவர்களே, உபவாசத்தை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் உபவாச ஜபத்தை குறித்து நேரடியாக மறைவாக ஆண்டவர் சொன்ன காரியங்கள், அதை நாம பார்த்தோம். மார்க் சுவிசேஷத்திலும் அப்படியே பார்த்து வருகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? மார்க் 8ஆம் அதிகாரம் சில வசனங்கள் கீழே ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்தார். அந்நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். ஆண்டவர் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு கூட்ட ஜனம் அவர் பின்னால வந்துகிட்டே இருந்தாங்க. அப்படி வரும்போது அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். நீங்க கவனிக்கிறீங்களா? இது ஒரு உபவாசம் தான். ஆனா அவங்க காதுகள்ல ஆண்டவர் இயேசு இருக்கிறார், சீஷர்கள் இருக்காங்க, திரளான கூட்டம் கூடி வந்திருக்கு. அப்படி வரும்போது அவங்க ஒருவேளை ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம், அவங்க என்னன்னு தெரியல. ஆனா 3 நாள் சாப்பிடல. எவ்வளவு பேருன திரளான ஜனங்கள். தண்ணி குடிக்க வாய்ப்பு இருந்ததா தெரியல, சாப்பிட வழியே இல்லை. ஆனா அதற்குரிய வழியும் ஒன்றும் செய்யல. 3 நாள். ஒருவேளை அவங்க உபவாசம் இருக்கட்டும், அது நல்லது. ஆனா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்தில் அந்த திரள் கூட்டம் அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை பார்க்க, அவர் தோற்றத்தை அல்ல, அவர் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளை கேட்க, அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையில் விடுதலை தேவை. ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே அவர்களுக்கு விடுதலை தேவை. அதனால இப்போ அவ்வளவு பசி, ஆத்தும பசி, ஆத்தும தாகம். அவர் வார்த்தையை கேட்டாலே அவனுக்கு பசியே இல்லை. அந்த வார்த்தையை கேட்கும் போதே அவர்களுக்குள்ளே ஒரு திருப்தி. அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் அந்த சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்க 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 எல்லாத்தையும் மெய் மறந்துட்டாங்க. எத்தனை நாள் தெரியுமா? 3 நாள். அந்த 3 நாளும் திரளான ஜனங்கள், எவ்வளவு பெரிய கூட்டம். வசதி இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனா அவங்க யாராவது மயக்கம் போட்டு விழுந்தாங்க என்றோ, அந்த 3 நாள் சாப்பிடாம விழுந்து சுகவீனம் அடைந்தார்கள் என்றோ, கஷ்டப்பட்டு போனாங்க என்றோ அங்க வேதம் சொல்லல. யாரும் ஒன்னும் கேட்கல. அத பார்த்த உடனே ஆண்டவரே தான் சொல்றாரு, சீஷரை அழைக்கிறார். அந்த சூழ்நிலை தான் பாருங்க, எவ்வளவு தாகம் இருக்கு ஒரு மனுஷனுக்கு. சிலர் தேவையில்லாத உலக காரியத்துக்கு அலைவாங்க பாருங்க. அது என்ன, இது என்ன, 3 நாள் பிரசங்கமா, அது என்ன பாட்டா, அது என்ன வசனமா, இவங்களுக்கெல்லாம் புத்தி இல்லையா? அது என்ன? இன்னைக்கு சத்தியம் தெளிவான நிலையில உண்மையுள்ள தெய்வம் இயேசுன்னு அறிந்த பிறகு, பரலோகம் போக அவர்தான் வழி என்று புரிந்த பிறகு, ஆலயத்துல கர்த்தரை ஆராதித்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வாயில கூட ஒரு ஊழியக்காரங்க ஒரு 1/4 மணி நேரம் அதிகமா பண்ணிட்டா போதும், ஒரு 1/2 மணி நேரம் அதிகமாயிட்டா போதும், ஒரு கர்த்தருடைய பந்தி நேரம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. வெளியில இருந்து கர்த்தருடைய தாசர்கள் அந்த அபிஷேக உணர்வோடு ஆடல், பாடல், துதி, ஸ்தோத்திரத்தோடு வருகிற தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும், பரலோகத்துக்கு ரெடியாகணும்னு சொல்லி ஆத்துமா பாரத்தோடு அவர்கள் ஒரு கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டா ஆலயத்துலதான் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க பார்வையும் அவங்க சிந்தையும் அப்படியே புரண்டு புரண்டு உட்காருவாங்க பாருங்க. எப்படா, ஏன்னா இவங்க வேற ஏதோ பிளான் வச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க, வேற எங்கேயோ ஓடணும்,
என்ன ஒழுங்கினம் பாருங்க, என்னைக்கோ ஒரு நாளைக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, யாரும் முறுமுறுத்ததா தெரியல, யாரும் மனசு செஞ்சலப்பட்டதா தெரியல, யாரும் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா உங்க போதகர் இத போல பண்றாருன்னு யாரும் வந்து அவர்கிட்ட ஒன்னும் கேட்கல. ஜனங்களுடைய அருமையான மனம், அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்த்தார். பார்த்த பிறகு சீஷர்களை அழைக்கிறார். அழைத்து அந்த ஜனங்களுக்காக பரிதாபப்படுற அவங்க மனநிலையை பார்த்து, அவங்களுடைய பொறுமையை பார்த்து, அவங்களுடைய தாழ்மையை பார்த்து, அவங்களுடைய ஆத்தும உணர்வுகளை பார்த்து, அவங்க மனச பாரு, ஒருவரும் பதறல. அதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு உங்களுக்காக பதறுகிற தேவன். நீங்க ஒரு கஷ்டப்பட்டீங்கன்னா அவரால் தாங்க முடியாது. நீங்க பசியா இருந்தீங்கன்னா அவரால் தாங்க முடியாது. நீங்க மன கலக்கம் அடைந்தீங்கன்னா அவரால் தாங்க முடியாது. மனுஷங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த ஆண்டவர் அப்படி அல்ல. சொல்லிட்டு சொல்றாரு, நான் பரிதவிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளா சாப்பிடலையே. 3 நாளா மறைவா சொல்றாங்க, மறைவா அவங்க ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க, ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். சிலர் தூரத்திலிருந்து வந்தவங்க, எல்லாம் கிட்டே இருந்தல்ல, எல்லாம் கிட்டே சுத்திக்கிட்டு இல்ல. கிட்ட இருக்கிறவங்க தான் முறுமுறுத்துக்கிட்டு எழுந்தெழுந்து போவாங்க. ஆனா இவங்க தூரத்திலிருந்து வந்தாங்க. நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். வழியில சோர்ந்து போவாங்க. அப்ப அந்த 3 நாளும் கண்டிப்பா இவங்க உபவாசம் தான். ஏன்? வசனத்தின் மீது தாகம் இருந்ததுனால. மனுஷன் அப்பத்தினால அல்ல, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவங்களுக்கு பசி ஆற்றி இருக்கு. ஆனாலும் மாம்சம் பலவீனம் பாருங்க. இந்த மாம்சத்துக்கு ஒரு ஆகாரம் தேவை என்று அறிந்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை சோர்ந்து போவாங்க. ஒரு சீஷர் இடத்துல கேட்டார், அவங்க விஷயத்த சொன்னாங்க. அந்த 3 நாள் முடிந்த பிறகு 3 நாளைக்குள்ள யாரும் இன்னைக்காவது நம்ம டீ எல்லாம் வாங்கி கொடுத்துடுறோம். பசிக்குது, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அதிகமா போனா அவங்க யாரும் கேட்கல, கஷ்டப்படுறாங்க, பண்ணெல்லாம் வாங்கி கொடுத்துடுறோம். வயசானவங்க இருக்காங்க, உடல் நல பாதிப்பு வரும். அப்போ அவங்களுக்கு ஒரு களைப்பு இல்லாம போகணும். ஒரு 2 மணி நேரம் தான் இருப்பாங்க சேர்ச்சில, 2.5 மணி நேரம் தான் இருப்பாங்க. நாம அப்படி யோசிக்கிறோம் ஜனங்களுடைய சூழ்நிலையை பார்த்து. 3 நாள் ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஆண்டவர் அவர்களை முதல்ல அவங்க பசி அல்லது நீதியின் பசி அல்லது தாகம் அல்லது ஆண்டுடைய பிரசன்னத்துல ஆண்டவரை அறிந்து கொள்ள அவர் வார்த்தையை கேட்டு விடுவிக்கப்பட காத்திருந்தாங்க. அதன் பிறகு மாம்சத்துக்குட்பட்ட ஆகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்து திருப்தியோடு அனுப்பினார். எனக்கு அன்பானவர்களே, உபவாசம் முக்கியம். உபவாசம் என்று வெறும் சாப்பாட்டை வெறுக்கிறது மட்டுமல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் பேசுகிறார், அவர் தெளிவாக்குகிறார், உங்கள் வாழ்க்கையின் உன்னத நிலையை விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க, நாளுக்கு நாள் முன்னேறுங்க. இருக்க குறைஞ்சி போயிடாதீங்க. உலகம் அழிய போகுது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஒரு ஆத்துமா கூட கெட்டு போக கூடாது. ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உபவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வாழ்க்கையை அர்ப்பணிங்க. உலகத்துல எதெல்லாம் விடணுமோ விட்டுடுங்க, எது முக்கியமோ அதை பிடித்து கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க உபவாசித்தால் கூட உங்க உள்ளத்துல மாற்றம் வரும், வாழ்க்கையில் மாற்றம் வரும், ஒரு பயபக்தி வரும், ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியும். நீங்க அப்படி ஒப்பு கொடுங்க. எங்கள் அருமை ஆண்டவரை துதிக்கிறோம். உபவாசத்தை குறித்த உணர்வை தேவ ஜனங்களுக்கு தாரும். அப்படி உபவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். மகிமையாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.